இந்த நாடகத்தில் பங்கு பெறுவோர் அப்பாவாக ஜான், அம்மாவாக சாரா மற்றும் மகனாக சாம். சாரா இவள் கடவுளுக்கு பயந்து அன்பும் கடவுள் மீது அசையா நம்பிக்கையும் கொண்டவள். ஜான் இவர் ஒரு இராணுவ வீரர், கடுமையாக வாழ்வில் தோல்விகளுடனும் எதிர்கால கனவுகளுடனும் போராடுபவர். ஒரு நாள் கிறிஸ்மஸ் நெருங்கும் இரவில், அப்பா அப்பா கொஞ்சம் ஸ்டாரை மரத்தில் கட்ட ஹெல்ப் பண்ணுறீங்களா? இப்போது வேண்டாம் சாம், எனக்கு வேலை இருக்கு. எங்க இப்போ கிறிஸ்மஸ் டைம் தானே, சாமுக்காக ஒரு நிமிஷம் ஒதுக்க முடியாதா? அப்பா ஏய், கிறிஸ்மஸோ கிறிஸ்மஸ் இல்லையோ எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இவனை முதல்ல கொஞ்சம் நிறுத்து. அவன் ஒன்றும் சின்ன பையன் இல்லை, அவனே எல்லா வேலையும் செய்ய கத்துக்கொடு. டிஸ்டர்ப் பண்ணாத என்ன. அவன் என்ன அப்படி கேட்டுட்டான்? ஏன் அவன் கிட்ட இவ்ளோ கோவப்படுறீங்க? வாழ்க்கையில நான் இன்னும் அதிகமா சாதிக்க வேண்டியது இருக்கு. இந்த குடும்பத்துல எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் நொய்யி 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 என்னையே சுத்தி சுத்தி வரீங்க. போதும், என்னால முடியல. நான் ஏன் இந்த வீட்டுல இன்னும் இருக்கிறேனே தெரியல. ராணுவத்துல இருந்து அழைப்பு வந்துருச்சு, நான் கிளம்புறேன். உங்களோட வாழ்றதை விட ராணுவத்திலே போய் சாகலாம். விட்டு போகாதீங்கப்பா. முடிவுங்க அப்பா, நீங்க இல்லாம நாங்க என்ன அப்பா பண்ணுவோம்? என்னை விட்டு போகாதீங்கப்பா. கேளுங்க, அப்பா அப்பா என்னை விட்டு போகாதீங்கப்பா. தந்தையின் நிராகரிப்பை சாம் ஏற்றுக்கொள்ள மறுத்தான். அன்றிலிருந்து சாம் கடவுளை எதிர்த்தான். அவன் மனம் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. இப்போது சாம் வளர்ந்து பெரியவனானான். சாம், இன்னைக்கு கிறிஸ்மஸ்டா, கோயிலுக்கு போகணும். சீக்கிரம் கிளம்பு, வா போலாம். முடியாதுமா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கெல்லாம் கடவுள் மேலே நம்பிக்கையே கிடையாது. சாம், கிறிஸ்மஸ்னாலே அன்பு, நம்பிக்கை, மன்னிப்பு தானடா. அப்பா நம்மளை விட்டு போகும்போது உங்க தேவன் எங்க இருந்தாரு? அன்னைக்கு நம்ம எப்படி உட்காந்து அழுதோம், ஞாபகம் இருக்கா? என்னால் அந்த நாளை மறக்கவே முடியாது. என்ன தெரியுமா சாம், நம்ம வாழ்க்கையில நடக்கிறது நமக்கு என்னன்னே சில நேரம் புரியாது. ஏன்னு தேவன் கிட்ட கேள்வி கேட்கவும் முடியாது. ஆனா தேவன் உன்னோடையும் என்னோடையும் கூடயே இருக்காரு சாம். இதை நீ நம்ப, சரியா? இப்போ வா, நம்ம சர்ச்சுக்கு போலாம். அவர் இருந்தா நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வரப்போகுது? என் அப்பானா எவ்வளோ பிடிக்கணும்னு எனக்கு தெரியும்ல. என்னை ஏன் அவர்கிட்ட இருந்து பிரிச்சாரு? கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது, சர்ச்சுக்கு வர முடியாது, போமா. அம்மா அம்மா என்னாச்சு? அம்மா அம்மா என்னாச்சு? யாராச்சும் வாங்கலேன், யாராவது உதவி செய்ய வாங்க ப்ளீஸ். அவன் தாய் சாரா உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள். சாம் வாழ்க்கையில் இதுபோல என்றுமே பயந்ததில்லை. இதுபோல அவன் மனம் அசைந்ததும் இல்லை. ஆனால் அன்று இரவு நடந்தது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. மோசமான இரவா சாம்? ஆமாம். என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் விடுங்க ப்ரோ, சும்மா ஒரு பேச்சு துணையாக கம்பெனி கொடுக்கலான்னு தான் வந்தேன். என் பேர் ஸ்டீவ். எங்கள் அம்மா உள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நான் இங்கே வெளியில் தன்னந்தனியாக அனாதையாக நின்றுட்டுருக்கேன். அந்த ஆண்டவர் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாருன்னு தெரில. சாம், சில நேரங்களில் கடினமான இரவுகள் வழியாக தான் நம்ம பிரகாசமான காலையை நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ, ஆனால் என் வாழ்க்கையில் எல்லாமே கடினமான இரவாக தான் இருக்குது. நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரில. சாம், கடவுள் மேலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்களுமா? கடவுள் இருந்தால் நான் ஏன் இந்த நிலைமையில் இருக்கேன்? அப்படியெல்லாம் இல்லை சாம், நம்மளை படைத்த ஒரு கடவுள் இருக்காரு. நான் ஒரு கதை சொல்கிறேன், கேளேன். ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. அவர்களில் இளைய மகன் தன் தகப்பனை நோக்கி, என்னுடைய சொத்தில் என்னுடைய பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படியே தகப்பன் அவன் சொத்தை அவனுக்கு திருப்பி கொடுத்துட்டான். தனக்கான சொத்தை பிரித்து எடுத்துக்கொண்டு தன் தகப்பன் வீட்டை விட்டு தொலைவில் உள்ள நாட்டிற்கு பிரிந்து சென்றான். அங்கு தீய வாழ்க்கை வாழ்ந்து தன் ஆஸ்தியை அனைத்தும் அழித்து போட்டான். அங்கு ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. எப்படியாவது பிழைக்கணும்னு அங்கு ஒரு பன்றிகள் மேய்க்கிற வேலையை செஞ்சான். அப்பொழுது தன் ஏழ்மையில் பன்றிகள் சாப்பிடும் தவிடு கூட அவனுக்கு கிடைக்காம இருந்துச்சு. தன் தகப்பன் வீட்டை நினைத்து
என்னுடைய தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேர் ருசியான உணவு 3 வேளையும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்களே. ஆனா நான் இங்க வந்து பன்றிகள் சாப்பிடும் தவிடு கூட கிடைக்காம கஷ்டப்படுறேனேன்னு நினைச்சு ரொம்ப அழுதான். அவன் மனசுல ஒரு முடிவு எடுத்தான். தன் தகப்பன்கிட்ட போய், நான் உம்முடைய குமாரன்னு சொல்றதுக்கே நான் பாத்திரவானா நடந்துக்கல, வேலைக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளும் என்று கேட்கலான்னு நினைச்சிட்டு இருந்தான். அவனுடைய தகப்பன்கிட்ட திரும்பி போனான். தூரத்துல அவனுடைய தகப்பன் அவன் நடந்து வரதை பார்த்துட்டு அவனுடைய தகப்பன் மனம் பதறி ஓடி கட்டி அணைச்சிக்கிட்டாரு. அவன் சொன்னா, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், என்னைய ஒரு வேலைக்காரனாவது வச்சுக்கங்க அப்படின்னு கதறினான். அதற்கு அவங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? உடனே தகப்பன் மனதுருகி தன் வேலைக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவனுடைய மகனுக்கு காலணிகளையும் மோதிரங்களையும் உடுத்துறதுக்கு உடையையும் தந்து அவனுடைய வருகையை கொண்டாடினார், மகிழ்ந்தார். அவர் சந்தோஷப்பட தொடங்கினார். ஆண்டவருடைய அன்பை பாத்தியா சாம்? ஆண்டவர் இப்படிதான் பாவிகள் அவரை நோக்கி வரும்போது அவங்கள ஏற்றுக்கிறார். தேவனை விட்டு விலகுனா நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களும் நஷ்டங்களும் தான் சாம். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் சாம். நீ ஆண்டவரை நம்பு, அவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். என்னையெல்லாம் ஆண்டவர் ஏற்றுப்பாரா? ஆண்டவர் நொறுங்குண்ட இருதயத்தை புறம்பே தள்ள மாட்டார். நீ அவரை நோக்கி கூப்பிடு, அவர் கண்டிப்பா உனக்கு செவி சாய்ப்பார். ஆண்டவரே, நான் உங்கள் அன்பை புரிஞ்சுக்கொள்ளாமல் இருந்துட்டேன். நான் இன்னைக்கு உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. எப்படியாவது எங்கள் அம்மாவை திருப்பி கொடுத்துருங்க. ஆண்டவரே, உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். என் அம்மாவை எப்படியாவது எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. திருப்பி கொடுத்துருங்க. எப்படியாவது எங்கள் அம்மாவை குணப்படுத்திடுங்க. ஆண்டவரே, குணப்படுத்திடுங்க. குணப்படுத்தி. இங்க பேஷண்ட் சாரா கூட வந்தவங்க யாரு? தம்பி, உனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி. உங்க அம்மாக்கு சரியாயிடுச்சுப்பா. நாளைக்கே நீ அவங்களுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். சிஸ்டர், என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார். ஸ்டீவ், ஸ்டீவ், இங்கே ஒருத்தர் ஸ்டீவ்னு இருந்தார், பார்த்தீங்களா? என்ன சாம், உனக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதே. அம்மா அம்மா கேள, நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ நான் ஒரு நபரை சந்தித்தேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன்னு. அம்மா, ஒன்று சொன்னால் நம்ப மாட்டேம்மா. அன்னைக்கு நைட்டு நான் முதல் முறையாக இயேசுவை நோக்கி கூப்பிட்டேம்மா. அதனால தான்மா நீ குணமாகி வீட்டுக்கு வந்த. நான் இயேசுவோடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டேம்மா. இப்போ நான் முழுசாக மாறிட்டேம்மா. அதான். அப்பா, இதுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் சாம். இயேசு என் ஜெபத்தை கேட்டாரு. இன்னைக்கு தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமான நாள். சாம், டோர் தட்டுற சத்தம் கேக்குது, போய் யாருன்னு பாரு. சாம், நீயா இவ்வளவு பெரிய ஆளாயிட்ட? சாரா, நல்லா இருக்கியாம்மா? எங்க நல்லா இருக்கீங்களா? இத்தனை நாளா அப்பா, எங்களெல்லாம் பார்க்க உங்களுக்கு தோணலையா? எங்களை விட்டு எங்கே போனீங்க? நான் எங்கிருந்து ஆரம்பிக்கிறேனே தெரியல. நான் ராணுவத்தில் இருந்தேன். நான் இங்கிருந்து காஷ்மீர் போனேன். என்னை கைது பண்ணிட்டாங்க. சிறைச்சாலையில் 13 வருடமா கண்ணீரும் கவலையும் குழப்பம் தான் எனக்கு உணவாக இருந்துச்சு. அன்னைக்கு ஸ்டீவனு ஒரு நபரை சந்தித்தேன். அவர் எனக்கு ஒரு வேதாகமத்தை கொடுத்தாரு. அதில் என்னுடைய எல்லா கேள்விக்கும் குழப்பத்துக்கும் பதில் கிடைச்சது. அதில் தான் உங்கள் அட்ரஸையும் கண்டுபிடிச்சேன். அந்த இரவு இயேசுவை விசுவாசித்தேன். அவர் சிறைச்சாலையிலிருந்து என்னை விடுவிச்சாரு. ஸ்டீவா எப்படி இருந்தாரு? நானும் ஒரு ஸ்டீவை சந்திச்சனே. அவரு தான் எனக்கு இயேசுவை பற்றி சொன்னார். அம்மா, ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்டீவை சந்திச்சேன்னு சொன்னான்ல. சாம், இதுக்காக தானே நம்ம இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம். எனக்கு நிச்சயமா சொல்ல முடியும், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு ஒரு தேவதூதரை ஸ்டீவா நமக்கு அனுப்பியிருக்காரு. அவர் தான் நம்ம குடும்பத்தை ஒன்றாய் செஞ்சிருக்காரு. தேவன் தான் நம்மளை இணைச்சிருக்காரு. இதுதான் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ். பிரைஸ் தி லார்ட். அப்பா, வந்ததுக்கு இந்த ஸ்டாரையாவது கட்டுங்க. என்னது, மறுபடியுமா? நான் சும்மா சொன்னப்பா. இந்த கிறிஸ்மஸை ஒரு கலக்கிடலாம்.
குடும்பம் என்னும் தோட்டத்தில் பல வேளைகளில் பயங்களும் சுயநலமும் பணத்தாசையும் சலிப்பும் முட்கள் போல் வளர்ந்து சிதைத்து விடுகின்றன. இது ஒரு சத்துருவின் வஞ்சனையே. இவைகளிலிருந்து நம்மை விடுவிக்கவே இயேசு கிறிஸ்து மனிதனாய் மண்ணுலகில் பிறந்தார். தம்மை நாடி தேடி வருவோருக்கு என்றும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன்.